ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆல்பத்தமிழ் சேனலில் ஒரு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோ குழப்பலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கம்மியாக எண்ணெய் விட்டிங்களா பத்தாது. ஸோ அதனால் ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் நல்லா எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் சதம்பாக இருக்கும். இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பட்டையை முனிக்கி போட்டுக்கிறோம். கிராம்பையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஏலக்காய் அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கணும். இப்போ அது கூட பிரியாணி இலை போட்டுக்கலாம். அடுத்து சோம்பு, நல்லா போட்டு வணக்கிக்கணும். அடுத்து இது கூட கருவேப்பிலை, நல்லா லைட்டாக வணக்கிக்கலாம். அடுத்து சின்ன சின்ன பீஸாக நறுக்கி வச்ச வெங்காயம் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 கிலோ கறிக்கு 3 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெங்காயம் அதிகமாக இருக்கிற வரைக்கும் தான் கிரேவி நல்லா திக்காக வரும். அதனால் வெங்காயம் அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா வணக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கிருச்சு. இப்போது நான் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போது நான் இது கூட கட் பண்ணி வச்ச தக்காளி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு தக்காளி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறமா நான் தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கிறேன். நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறமா நான் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது கூட மிளகாய் பொடி 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இது உங்களுக்கு காரம் தேவைக்கேற்ப நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட சிக்கன் மசாலா 2 ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா கறி மசாலா தூள் 2 ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட கடைசியாக நான் மல்லித்தூள் 1 ஸ்பூன் கலந்துக்கிறேன். இப்போது வெட்டி க்ளீன் பண்ணி வச்சுருந்த நாட்டுக்கோழியை நான் இப்போ கலந்துக்கிறேன். சின்ன சின்ன பீஸாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமா ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு சில பேர் 1 கப்லாம் ஊற்ற சொல்லுவாங்க. அது கண்டிப்பாக பத்தவே பத்தாது. ஒரு 1/2 லிட்டர் தண்ணியாவது ஊற்றினீங்களே தான்
அட்லீஸ்ட் ஒரு 400 ml தண்ணியாவது ஊற்றுங்க. அப்போ தான் அந்த கறி நல்லா வெந்து கிரேவி ஆகிறது கரெக்டாக இருக்கும். கம்மியாக தண்ணி ஊற்றிங்களா கறி சரியாக வேகாது, கிரேவியும் பத்தாது. அதனால் ஒரு 1/2 கிலோ கறிக்கு 400 ml தண்ணியாவது கண்டிப்பாக வேணும். இது கூட இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கு முன்னாடி கறிக்கு உப்பு போட்டோம், இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கிறதுனால எக்ஸ்ட்ரா உப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். இதில் அடுத்ததாக இன்னும் ஒரு ஸ்பூன் கறி மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலாவும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம்ல, இப்போ அந்த காரம் எல்லாம் நமக்கு உரைக்காது, அதுக்காக எக்ஸ்ட்ரா கொஞ்சம். ஸோ உங்களுக்கு கரெக்டாக இருந்ததை கூட விட்டுருங்க, டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட பத்தலாம் இன்னும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இப்போது எல்லாமே முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாம் நம்ம கலக்கி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 மணி நேரமாவது வேகணும். நீங்கள் பிராய்லர் கோழியாக இருந்தால் ஒரு 20 நிமிஷம் இருந்தால் கூட போதும். ஸோ இப்போ நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதில் மேலே லைட்டாக அழகுபடுத்துறதுக்காக கொத்தமல்லி இலையை அப்படியே லைட்டாக தூவி விட்டுக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.